வாக்யஜ்ஞேன கல்பதாம். சத்குருநாத மகாராஜ் கீ. ஹர நமः பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட் தத்தாத்ரேய பகவானுக்கு, ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தத்தாத்ரேயருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறேன். இப்போ கம்பராமாயணத்திலிருந்து நாம் அயோத்தி படலம், அயோத்தி நகரத்தோட மகிமையை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததில் கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் நன்றாக சிறப்பாக புகழக்கூடிய தேசம், மோட்சத்தை அடைந்தவர்களும் கூட மறுபடியும் இந்த அயோத்தியில் பிறக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குகிற தேசம், பல்விதமான கோணங்களில் வர்ணனை பண்ணினார். பூமாதேவியினுடைய முகம் முதலான விஷயங்கள்லாம் பார்த்தோம். சந்திரனும் சூரியனும் இது மாதிரி ஒரு நகரம் இருக்குமான்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம், இது வரைக்கும் தெரியல. அது மாதிரி இது மாதிரி அமராவதி அழகாபுரி எல்லாம் படைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் இது படைக்கப்பட்டது. ஆகவே தரத்தில் உயர்ந்தது, சிறந்ததுங்கிற அர்த்தம். ராமனை மாதிரி அயோத்தி நகரத்தில் பிறந்து புண்ணியத்தை வளர்த்தவர்கள் தபஸை பண்ணினது யாரு? ஆகவே இதை காட்டிலும் உயர்ந்த ஒரு இடம், யோக போகங்களுக்கு, மன நிம்மதிக்கு, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இன்பங்களும் கொடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்க முடியும்? இதெல்லாம் பார்த்தோம். தங்கு பேர் அருளும் தருமமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்தவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கண்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தமை தெளிந்தால் அங்கண் ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டு யாதோ. இந்த தமிழெல்லாம் படிக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆக தங்குபேர் அருளும் தருமமும் துணையா, தம்மிடம் தங்கியிருக்கின்ற மிகுந்த கருணையும் தர்மமும் துணையாக கொண்டு தமக்கு பகையான ஐம்புலன்களையும் அடக்கி அதன் மூலம் சிறந்த தவத்தை புரிந்து ஞானத்தை அடைந்தவர்கள் அனைவருக்கும் சரணடைவதற்கு உரிய இடம் சிவந்த திருக்கண் பெற்ற திருமாலே. அத்திருமால் அயோத்தி நகரத்தில் அவதாரம் செய்து அளவிட முடியாத காலம் திருமகளோடு, அதாவது சீதையோடு மிகச் சிறப்புடனே வீற்றிருந்தான் என்று சொன்னால், அழகிய பெரிய மண்ணுலகத்தில் இந்த அயோத்தி நகரத்தை போன்ற ஒரு சிறந்த நகரம் தேவலோகத்திலும் உள்ளதா? இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது தங்கு பேர் அருளும் தர்மமும் துணையா தம்பகை புலன்கள் ஐந்து அவிக்கும் பொங்குமா தவமும் ஞானமும் புணர்ந்தோர் யாவர்க்கும் புகலிடமான செங்கன்மால் பிறந்து ஆண்டு. ஒரு 4-5 தினம் படித்தாதான் இது புரியும். அதாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இரக்க குணத்தை, புண்ணிய காரியங்களை துணையாக வச்சுண்டு எல்லாரும் அந்த மகாவிஷ்ணுவை பற்றுக்கோடாக கொண்டு ஞானமிச்சேன் மகேஸ்வராத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத்னு சொல்கிற வழக்கம். அதை பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஞானம் மோட்சமும் அப்படியே சேர்ந்து தான் இருக்குது எப்போவுமே. ஆக எல்லாரும் இந்த தபஸ்விகளெல்லாம் கடுமையாக, அதாவது எல்லாரிடத்துலையும் அன்பை செலுத்தி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கண்ணு காது மூக்குனால் நமக்கு ஏற்படுற கெடுதலை ஜெயிச்சு யாரை லட்சியமாக வச்சுன்னு செய்கிறோம்னா நாராயணாயேதி சமர்ப்பயாமி, எல்லாம் அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுற அந்த நோக்கத்தோடு தான் எல்லாம் பண்ணுறோம். அந்த பகவானே அவதாரம் பண்ணி அந்த இடத்துல ராஜ்யம் பண்ணி மகாலட்சுமி ஆகிய சீதையோட இருந்தான்னு சொன்னால் அந்த இடத்தை பற்றி சொல்லணுமா?
பரமபதம் வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பரம்பொருள் கடவுள் மகான்களெல்லாம் அவரையே பற்றுக்கோடாக கொண்டிருக்கிறார்கள். சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேண சுத்தேன பூதாக அதிபாப்மானமரா திந்தரேம. வேதம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாம் வாழ்க்கையில் துன்பத்தை அதிதரேம, துக்கத்தை கடப்போமாகனு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட இந்த கடைசி இப்போ நம்ம பார்த்த இந்த 99 இதில் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறதுல 6வது பாடல். இதில் தங்கு பேர் அருளும் இது ரொம்ப அழகான பாடலாக இருக்கு. அப்பேற்பட்ட மகான்களெல்லாம் தபஸ் பண்ணி அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி சகிதனா வந்து அயோத்தி நகரத்தில் ரொம்ப நாள் ராஜ்யம் பண்ணான்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தினுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு அதனுடைய மகிமையெல்லாம் சொல்கிறார். ருத்ரயாமளம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்திலேருந்து என்னிடத்துல படித்த ஒரு மாணவர் இதை நினைவுபடுத்தலாமேன்னு சொன்னார். நான் திருக்குறள்லையும் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது ஒரு நாடுங்கிறது எப்படி இருக்கணும்னா, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு. இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. நம்ம நாட்டில் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளில் சொல்லியிருக்கு. இது அஸ்வமேத யாகத்தில் இருக்கிற மந்திரங்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வமும் உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நாடாகும். யாரெல்லாம் இருக்கணும்? நல்ல விளைச்சல் இருக்கணும். அப்புறம் நல்ல படிப்பாளிகள் அறிவாளிகள் இருக்கணும். அப்புறம் அக்கிரமம் பண்ணாமல் பணம் சம்பாதிச்சவனாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இருக்கிற நாடு தான் நாடு. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லாரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். கெடுதல் தராத நல்ல விளைபொருள்கள், நல்ல விளைச்சல் இருக்கணுங்கிறார். அடுத்தது, பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. மற்ற நாட்டு மக்கள் குடியேறதுனால சுமை ஒரு சேர தன்மேல் வரும்போது ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் நாங்களும் உதவி செய்கிறோம் அரசனே, மற்ற நாட்டில் அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வர்றாங்க, நாமளும் அவங்களுக்கு உதவி செய்வோம், கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு வரி கட்டுறோம் அப்படின்னு சந்தோஷமாக ஜனங்கள் வரி கொடுத்து அரசன் அதை பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற நாடு தான் நல்ல நாடு. உழுபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிகுந்த பசியும் ஓயாத நோயும் வெளியே இருந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். இதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ. ஆக பசி அதிகமாக பசி இருக்கக்கூடாது, ஜனங்களுக்கு நோய் வரக்கூடாது, வெளியிலேருந்து நம்மளை அழிக்கிற பகைவன் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஸ்மூத்தாக ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், நாட்டோட பாதுகாப்பில் அவ்வளோ தெளிவாக இருக்கணும். அதுதான் நாடு. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. இது ரொம்ப முக்கியம். பல வகையாக உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு, எப்போ பார்த்தாலும் சண்டை, அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா அந்த நாடு நிம்மதியாக இருக்காது. உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும், கூடவே இருந்து கால வர்றானே அவங்களாம் இருக்கக்கூடாது இருக்கிறது. அரசனை வருத்துகின்ற கொலை தொழில் புரிந்திய குறுநில மன்னரும் இல்லாத நாடு. ராஜாவை எப்போ எவன் கொன்னுடுவானோங்கிற பயம் இருக்கக்கூடாது. யாரும் ராஜாவை இந்த ராஜாவை அழிச்சுடணும் அப்படின்னு நினைக்காத மக்கள் வாழ்கிற நாடாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டுக்கு சிறப்புங்கிறார். இன்னும் உள்ளதெல்லாம் இருக்குது. இன்னும் 5 பாடலை அப்புறம் பார்க்கலாம். இந்த ருத்ரயாமளத்தில் அயோத்தியா மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரயாமளம் 1052 ஏடின்னு சொல்லுகிறாங்க. அந்த பிரம்மயாமளா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்கான். சரயூ தீர பூதானாம் ஜன்மபூமியா விலோக்கினாம் தரிசனாத் பாதகம் தேஷாம் கல்பகோட்டி சதாயுதான். All sins of those persons who after being purified on the Sarayu's bank visit the Janmabhoomi are effaced
by its mere glimpse for hundreds, thousands and crores of kalpas. சரயூதீர பூதானாம் ஜென்மபூமியாக விலோக்கினாம். ராமனுடைய ஜென்மபூமியை, சரயூ நதியில் இருக்கக்கூடிய அந்த ராமனுடைய ஜென்மபூமியை யார் பார்க்கிறார்களோ, தரிசனாத் பாதகம் தேஷாம் கல்பகோட்டி சதாயுதான். பாதகங்கள்லாம் இருக்காது. அதாவது கோடிக்கணக்கான கல்பங்களில் சம்பாதிச்ச பாவத்தை கூட அதை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. ராமமந்தரம் ஆசாத்திய தரிசனம் கிரியத்தே நரைஹி மனசாபி ஸ்மிருதம் ஏன முச்சியத்தே சரணத்ரயாத். அதாவது ராமமந்திரம் அந்த காலத்தில் பாடினது. அப்போ ராமர் கோயில் இருந்திருக்கு. அப்போ இருந்திருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டம். இது ஒரு பிரமாணம். ருத்ரயாமணத்தில் சொல்லியிருக்கு. சரயூ தீரத்தில் இருக்கிற அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ராமருடைய தேவாலயத்துக்கு போய் எந்த மனிதர்கள் தரிசனம் பண்ணுகிறார்களோ, இல்லாட்டி மனசுனால நினைச்சா கூட போறோம். மனசாபி ஸ்மிருதம் ஏன முச்சியத்தை சரணத்ரயாத். சரணத்ரயம்னு சொன்னால் பிறக்கிறது, சாகிறது, பிறப்பு இறப்பு வாழ்வு, அதாவது சம்சாரத்திலேருந்து விடுதலை கிடைக்கும்னு அர்த்தம். தர்சனம் ஜன்மபூமேஷ்ட ஸ்மரணம் ராமநாமதா மஜ்ஜனம் சரயூ தீரே கிருதம் வை பாபநாசனம். ராமருடைய பிறந்த பூமியை பார்க்கறது, ராமநாமத்தை ஸ்மரிக்கிறது, அந்த சரயூ நதியில் ஸ்நானம் பண்ணுறது எல்லாமே பாவத்தை அழிக்கக்கூடியது. அயோத்தியா நகரம் புண்ணியம் ஸ்மிருதம் வை பாபநாசனம் தானியம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புண்ணியம் பாபஹரம் பலம். அயோத்தியா நகரம் புண்ணியம் ஸ்மிருதம் வை பாபநாசனம், பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடியது. யசஸ்யம் ஆயுஷ்யம், புகழ வளர்ப்பது, ஆயுளை கூட்டுவது, புண்ணியத்தை கொடுப்பது, பாபகத்தை நீக்கக்கூடியது, அப்பேற்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் நம்முடைய மாணவர் அனுப்பிச்சதுனால இதை சொல்லணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ருத்ரயாமளத்திலிருந்து இந்த அயோத்தியா மகாத்மியம், நிறைய இடங்களில் இந்த அயோத்தியினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரயாமளம்ங்கிறது ஒரு விசேஷமான நூல். அந்த நூலிலிருந்து இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ருத்ரயாமளத்தோட மகிமையை பிரம்மயாமளம் அப்படின்னு இன்னொரு டெக்ஸ்ட் புகழ்ந்து பேசுகிறது. ஆகவே இந்த விஷயங்களையெல்லாம் நாம் மனசில் வாங்கி கொண்டு அயோத்தியா நகரத்தை ஸ்மரிப்போம். அங்கே ராமருக்கு அற்புதமாக அந்த தேவாலயம் உருவாகி வருங்கால தலைமுறைக்கு ராமராஜ்ய அனுபவம் கிடைக்கிறதுக்கு நம்ம நிறைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுவோம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீமத் ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.